கேரளாவில் ஓணம் பண்டிகை களை இழந்ததால் தோவாளை மலர் சந்தையில் சிறப்பு சந்தையில் பூக்கள் விலை கடுமையாக சரிந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேலாயுத பெருமாளிடம் கேட்கலாம். வேலாயுத பெருமாள், சந்தையில் தற்போது பூக்களின் விலை நிலவரம் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக. அதாவது குமரி மாவட்டம் தோவாளை பகுதியில் அமைந்துள்ள மலர் சந்தையானது தமிழ்நாடு மட்டுமல்லாது கேரளா மாநில அளவில் புகழ்பெற்றது. இங்கு தமிழ்நாட்டில் மதுரை, திண்டுக்கல், ஓசூர் மற்றும் பெங்களூர், அப்புறம் உள்ளூரில் குமாரபுரம், ஆரல்வாய்மொழி, தோவாளை பகுதியில் இருந்து பூக்கள் வரத்து இருக்கும். இந்நிலையில் தோவாளை பூச்சந்தையில் தொடர்ந்து பூக்களின் விலை வீழ்ச்சியடைந்து வந்திருந்த நிலையில் நேற்று மட்டும் பிச்சி மல்லிகை பூக்களின் விலை அதிகரித்து இருந்தது. இந்நிலையில் இங்கு இன்று ஓணம் சிறப்பு சந்தை இன்று அதிகாலை துவங்கியது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தோவாளை மலர் சந்தையில் ஓணம் சிறப்பு சந்தையானதுதான் ஆண்டின் முக்கியமான நாளாக கருதப்படும். ஆனால் கேரளாவில் ஓணம் பண்டிகை கலையிலிருந்து காரணத்தால் தோவாளை மலர் சந்தைக்கு கேரளாவை சேர்ந்த மொத்தம் மற்றும் சில்லறை பூ வியாபாரிகள் மற்றும் கேரள மக்கள் வருகை குறைந்துள்ளது. இதன் காரணமாக தோவாளை மலர் சந்தையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஓண விற்பனையானது மந்த நிலையிலே காணப்படுகிறது. இதனால் அனைத்து பூக்களின் விலையும் தோவாளை மலர் சந்தையில் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு ஓணம் பண்டிகைக்கு கிலோ ஒன்றுக்கு 1500 ரூபாய்க்கு மேல் விற்கப்பட்ட பிச்சுப்பூ இன்று 800 ரூபாயாகவும், மல்லிகைப்பூ 2000 ரூபாயிலிருந்து 1300 ரூபாயாகவும், அரளிப்பூவானது 200 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும், கேந்தியானது 100 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாகவும், வாடாமல்லி 300 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாகவும், மறிக்கொழுந்து 150 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் எனவும், பன்னீர் ரோசா 300 ரூபாயிலிருந்து 130 ரூபாய் எனவும், சம்மங்கி 300 ரூபாயிலிருந்து 150 ரூபாயாகவும், வெள்ளை சிவந்தி 300 ரூபாயிலிருந்து 150 ரூபாயாகவும், தாமரைப்பூ ஒன்று 30 ரூபாய் இருந்த நிலையில் 10 ரூபாய் என அனைத்து பூக்களின் விலையும் வீழ்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.